முதலமைச்சரானதை ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்கணும்னா விஷம் குடிச்சு சாவு. வேற உங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. உங்க அப்பாவை காணா உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. முதலமைச்சரானதை ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்கணும்னா விஷம் குடிச்சு சாவு. முதலமைச்சரானதை ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்கணும்னா விஷம் குடிச்சு சாவு. முதலமைச்சரானதை ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியலையா? ஏத்துக்கணும்னா விஷம் குடிச்சு சாவு. வேற உங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. உங்க அப்பாவை காணா உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. என்ன பண்றது? உங்க தாத்தா முதல் பொண்டாட்டி கட்டி முத்த பெத்தாரு. அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கட்டாரு. அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கட்டாரு. வாழ்க்கைக்காக ஒரு பொண்டாட்டி கட்டாரு. அதெல்லாம் எங்க போய் சொல்றது? வயசாகி இவரை கல்யாணம் பண்ணா இவர் ஆட்சி ஆளுவார்னு சொன்னாங்க. வயசாகி ஒரு பொண்ணை கட்டிக்கினாரு. அப்போ உன்னெல்லாம் என்னயா சொல்றது? அவரை பத்தி பேச உனக்கு என்னயா இது இருக்கு? எதனா இருக்குதாயா? பேசலாமாயா? உன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு ஊர் இருக்குது. பேசாத.